திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 588, அதிகாரம் ஒற்றாடல். நிடத நாட்டு மன்னன் நலனுக்கும் விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்திக்கும் திருமணம் நடந்தது. கலிபுருஷன் பிடியில் சிக்கிய நலன் நாட்டை இழந்து காட்டிற்கு சென்றபோது மனைவியையும் பிரிந்தார். கார்கோடன் என்னும் நாகம் தீண்டியதால் முற்றிலும் உருமாறினார். பின்னர் வாகுகன் என்ற பெயரில் அயோத்தி நாட்டு மன்னன் ரிதுபர்ணனிடம் தேரோட்டியாக பணியில் சேர்ந்தார். நலனை காணாமல் காட்டில் தவித்த தமயந்தி பல இன்னல்களை கடந்து சேதி நாட்டில் தஞ்சமடைந்து பின்னர் தன் தந்தையின் மூலம் விதர்ப்ப நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். தமயந்தி தனது நாட்டிற்கு வந்ததும் நலனை தேட பல தேசங்களுக்கும் ஒற்றர்களை அனுப்பினார். அதில் சுவேதன் என்ற ஒற்றன் அயோத்தி நாட்டில் தேர்ப்பாகனாக இருந்த வாகுகனை பற்றி அறிந்து தமயந்திடம் வந்து, வார்த்தையையும் குரலையும் பார்க்கும்போது நலன் போன்றே தெரிகிறது, ஆனால் வடிவத்தை காணும்போது வேறுபட்டவனாக தோன்றுகிறது என்று அறிவித்தார். உடனே தமயந்தி சுவேதனிடம், நீ அயோத்தி நாட்டு அரசனிடம் சென்று தமயந்தி தன் கணவனை இழந்ததால் இரண்டாம் சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறு. அப்போது அவர் தேர்ப்பாகனுடன் இங்கு வரும்போது அவர் யார் என்று அறிந்து கொள்ளலாம் என்று கூறினார். அதேபோன்று சுவேதன் சென்று அயோத்தி மன்னனிடம் கூறினான். வாகுகன் தேரோட்ட ரிதுபர்ணன் சுயம்வரத்திற்காக விதர்ப்ப நாட்டிற்கு வந்தார். ரிதுவர்மனை இறக்கிவிட்டதும் நலன் அங்கிருந்த சமையலறைக்கு சென்றான். உடனே தமயந்தி தனது தோழி கேசினியை சமையலறைக்குள் அனுப்பி கண்காணிக்க சொன்னாள். அவள் தேர்ப்பாகனுடைய சில நடவடிக்கைகள் நலனை போன்றே நம்பத்தக்க வகையில் இருப்பதாக தமயந்தியிடம் வந்து கூறினாள். ஆனால் தமயந்தி அதை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மீண்டும் தனது தோழியுடன் தனது 2 குழந்தைகளையும் சமையலறைக்குள் அனுப்பினாள். குழந்தைகளை அடையாளம் கண்டுகொண்ட நலன் அவர்களை மார்போடு அணைத்து நலன் விசாரித்தான். அதன் பிறகே தேர்ப்பாகன் உருவில் இருப்பவர் நலன் என்பதை உறுதி செய்த தமயந்தி நேரில் சென்று சந்தித்து இருவரும் ஒன்று சேர்ந்தனர். ஓர் ஒற்றன் அறிந்து வந்து சொல்லும் செய்தியை மற்றொரு ஒற்றன் மூலம் அறிந்து இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்த பிறகே அது உண்மை என்று முடிவுக்கு வர வேண்டும் என்பதை ஒற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் கொள்ளல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஒற்றர் ஒருவரால் செய்தி தெரியும், மற்றொரு ஒற்றரால் செய்தி தெளியும்